குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கும்பலக்கணத்துக்கு குருதசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கும்பலக்கணத்துக்கெல்லாம் குரு பகவான் 2-11 கூடியவராக வராரு. 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வராரு. 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய மேலே நமக்கு அக்கா, அண்ணன், இந்த மாதிரி மூத்தோர்கள், பெரியவர்கள் பிறந்த இடத்தையும் 11ஆம் இடம் குறிக்கும். லாபஸ்தானத்தை குறிக்கும். நம்ம தொழிலில் லாபம் பெறுறது, வெற்றி பெறுறது, இது எல்லாமே 11ஆம் இடத்தை தான் குறிக்கும். இந்த 2ஆம் அதிபதியும் இந்த 11ஆம் அதிபதியும் எங்கே ஒன்று சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு பெருத்த யோகத்தை தான் கொடுக்கும். அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு, 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. அப்படி வரும்போது அவர் நல்ல கேந்திரத்திலே இருந்தாலும் சரி, திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, அவர் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. அப்படி இருக்கும்போது ஒன்று 11ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, அல்லது 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, இவர் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு. மற்றபடி கேந்திர திரிகோணம்னா 1, 4, 7, 10ன்னா கேந்திரங்கள். லக்னத்துக்கு 1, 5, 9 திரிகோணங்கள். அந்த மாதிரி லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 1, 5, 9 இருந்தாலும் சரி, அவர் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். 2-11 அதிபதி குரு பகவானாக வரதுனால கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு. ஒவ்வொரு வீடுகளிலும் குரு பகவான் இருந்தால் என்ன பலன் நடக்கும் கும்பலக்கணத்துக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போய் பாருங்கள். கீழே லிங்க்கு கொடுத்துருக்குற லிங்க்கில் போய் பாருங்கள். வீடியோவில் வரும், பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள்.